ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா ஏவி பிரிட்ஜோட வெஸ்டர்ன் சைடு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு கோரிப்பாளையம் ஃப்ளைஓவருக்கான சாயில் டெஸ்டிங் ஒர்க் வந்து இங்கே தான் பிகின் பண்ணாங்க. ஒர்க் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலம் ஸ்டேஷன் ரோடு இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து ரொம்ப பிரிஸ்காக வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. பாலம் ஸ்டேஷன் ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அமெரிக்கன் காலேஜ் சைடில் வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒர்க் வந்து ரொம்ப பிரிஸ்காக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மீனாட்சி காலேஜ் ஆப்போசிட்டில் வந்துட்டு அங்கேருந்த பில்டிங்ஸ்லாம் வந்து இடித்து அங்கேயும் வந்துட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. அதுபோல் தேனி ஆனந்தத்துக்கு அப்படியே பேக் சைடில் வந்துட்டு அங்கேயும் வந்து பாலத்துக்கான வேலை வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. நிறைய இடம் வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 2 டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு வைகை ரிவருக்குள்ளேயே வந்துட்டு மணல் அடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பில்லர் செலக்ட் பண்ணுறதுக்காக சாயில் டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஒன்ஸ் சாயில் டெஸ்டிங் முடிஞ்சுன்னா உடனே வந்து பில்லர் எரெக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்க்குறது தான் இப்போ வந்திருக்கோம். ரீசெண்டாக தான் வந்து பிடபிள்யூடி இந்த 3rd ஃபேஸ் வந்து ஒர்க் வந்து பிகின் பண்ணுறதுக்காக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஒரு இடத்துல மட்டும் வந்து சாயில் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஏவி பிரிட்ஜோட வெஸ்டர்ன் சைடில் வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரெச்லேயும் வந்துட்டு சாயில் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க பில்லர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. 2022 ஜனவரி மாதம் இந்த கோரிப்பாளையம் ஃப்ளைஓவருக்காக சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லே பண்ணார். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து கரெக்டான டைமில் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து ஃபர்தராக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒர்க்கு கேரி அவுட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 2025 வந்து இந்த பாலத்தை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க.